வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகஷங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्. अपरोक्षानुभूतिर्वै प्रोच्यते मोक्षसिद्धये. सद्भिरेव प्रयत्नेन वीक्षणीया मुहुर्मुहुः. स्ववर्णाश्रमधर्मेण तपसा हरितोषणात् साधनं प्रभवेत् पुंसां वैराग्यादिचतुष्टयम्. ब्रह्मादिस्थावरान्तेषु वैराग्यं विषयेष्वनु. यथैव काकविष्ठायां वैराग्यं तद्धि निर्मलम्. नित्यमात्मस्वरूपं हि दृश्यं तद्विपरीतगम्. एवं यो निश्चयः सम्यक् विवेको वस्तुनः स वै. सदैव वासनात्यागः शमोऽयमिति शब्दितः. निग्रहो बाह्यवृत्तीनां दम इत्यभिधीयते. विषयेभ्यः परावृत्तिः परमोपरतिर्हि सा. सहनं सर्वदुःखानां तितिक्षा सा शुभामता. निगमाचार्यवाक्येषु भक्तिश्रद्धेति विश्रुता. चित्तैकाग्र्यन्तु सल्लक्ष्ये समाधानमिति स्मृतम्. ஆச்சாரியர் கடவுளை வணங்கி தான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி இது யாருக்கு பயன்படும் என்பதையும் சொல்லி இதனுடைய பிரயோஜனத்தையும் கூறிய பிறகு இதற்கான தகுதிகளை சொல்லுகிறார். வைராக்கியம், விவேகம், ஷமஹ, தமஹ,
உபரதிஹி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஸ்ரத்தா வரைக்கும் பார்த்துருக்கோம். சமாதி ஷட்க சம்பத்தி. சமாதி ஷட்க சம்பத்தியில் இவர் சமதமத்துக்கெல்லாம் இவர் சொல்கிற சாதாரணமாக நம்ம படிச்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷனில் வித்தியாசம் சொல்கிறார். அவர் சமஹான்னு சொன்னால் மனோ நிகிரகான்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். மனசை கட்டுப்படுத்துறது. மனசை கட்டுப்படுத்துறதுன்னா எண்ணங்களை கட்டுப்படுத்துறது. எண்ணங்களை கட்டுப்படுத்துறது இவர் என்ன சொல்கிறார், பழைய பழக்கமான எண்ணங்களை விட்டுடுறது. வாசனா தியாகா. சுபாசுபாபியாம் மார்காபியாம் வஹந்தி வாசனா சரித்து பௌருஷேண பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது. சுபாசுபாபியாம் மார்காபியாம் வஹந்தி வாசனா சரித். தமிழில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, வீட்டு ஈ தேனீ. வீட்டு ஈ என்ன பண்ணும், மலத்துலேயும் உட்காரும், நல்ல உணவு பதார்த்தத்துலேயும் உட்காரும். ஆனால் தேனி தேன் பூச்சி, தேனில் மாத்திரம்தான், தேன் இருக்கிற புஷ்பங்களில் மாத்திரம்தான் உட்காரும். அது ஏகாகிரதைக்கும் சொல்லலாம். ஆனால் இங்கே சமஹாங்கிறதுக்கு அர்த்தம் வாசனா தியாகா. பழைய பழக்கங்களெல்லாம் விட்டுடுறது. நல்ல பழக்கங்களெல்லாம் விடணும்னு சொல்லலை, நல்ல கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுடணும். ஏதா இருந்தால், ஏன்னா இது கர்மகாண்டத்தில் இருந்த பிறகு தான் ஞான காண்டத்துக்கு வரான். அதுலேயே பெரும்பாலும் அவனுக்கு பேடு ஹேபிட் இருக்காது. இருந்தாலும் திரும்பவும் ஒரு வற்புறுத்தி சொல்கிறதுக்காக சொல்கிறோம், அவ்வளோதான். சுபாசுபாபியாம் மார்காபியாம்னா என்ன அர்த்தம், சுப மார்க்கத்திலையும் அசுப மார்க்கத்திலையும் வாசனா சரித்து வஹந்தி. வாசனைங்கிற நதி ஓடுறதான். வாசனா சரித்து வஹந்தி. வஹந்தி வாசனா சரித்து. ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, கெட்டதுலேயும் போகிறது நல்லதுலேயும் போகிறது நம்ம பழக்கங்கள். நம்ம என்ன பண்ணணும், பௌருஷேண பிரயத்னேன, நம்முடைய முயற்சியினால், சுபே பதி யோஜனீயா. யோஜனீயா சுபே பதி. நம்ம முயற்சியினால் அது நல்ல பழக்கத்தில் அதை இருக்கும்படி செய்யணும். காலையில் எந்திரிக்க முடியாது தான், எழுந்து பழகணும். எல்லாத்துக்கும் நம்ம வாசனை பேடு ஹேபிட் இருக்குது, காஃபி குடித்து பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது நல்ல பால் சாப்பிட்டோ இந்த மாதிரி நல்ல பழக்கத்து வாசனையிலையோ அதை பழக்கணும். ஆக துர்வாசனையை நீக்கி சுப வாசனையை விருத்தி பண்ணணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எண்ணங்களில் கட்டுப்பாடு, அதுதான் அந்த அர்த்தத்தில் சொல்லித்து. அப்புறம் இந்திரிய நிகிரகா, புலனடக்கம். அப்புறம் உபரதிஹி. உபரதிஹின்னு சொன்னால் எல்லா விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறது. அப்புறம் சுகதுக்கத்தை எல்லாம் சகிச்சுக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. ஆக நாம விரும்பி நமக்கு நம்ம லட்சியம் உயர்வாக இருக்கிறதுனால அதுக்கு இடையில் வர்ற கஷ்டங்களை நாம் ஏற்றுக்க பழகிறது. அது திதிக்ஷா, சுபா திதிக்ஷான்னு படிச்சுட்டோம். இந்த வாசனைக்கு மாத்திரம் ஒரு ஸ்லோகம் சொன்னேன். சுபாசுபாபியாம் மார்காபியாம் வஹந்தி வாசனா சரித்து பௌருஷேண பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது என்ன, நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதா. வேதாந்த, இந்த இடத்துல வேதாந்த வாக்கியம், வேத பூர்வ வாக்கியத்தில் இருக்கிற ஸ்ரத்த, வேதாந்த வாக்கியத்தில் இருக்கிற ஸ்ரத்த. பொதுவாகவே வேதத்தில் ஸ்ரத்த இருக்கணும். வேதத்தில் மாத்திரம் ஸ்ரத்த இல்லை, ஆச்சாரியனுடைய வாக்கியத்திலையும். வேதத்தை நேரடியாக நாம் புரிஞ்சிக்க முடியாது. வேதத்தை விளக்கி சொல்கிற ஒரு மரபு நெறி இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது. அவங்க வார்த்தையிலையும் நம்ம மதிப்பு மரியாதை, அவங்க பொய் சொல்லலை,
அப்படிங்கிற ஒரு திருடமான எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர். ஸ்ரத்தாங்கிறது ஒரு விருத்தி, ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, இது எனக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு ரெவரன்ஸுங்கிறாங்க இல்லையா, ரெவரன்ஸ், மதிப்பு, மரியாதை, அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர். நேற்று கூட சத்சங்கத்தில் இந்த கேள்வி வந்தது, மனுஷனுக்கு இயல்பாக ஸ்ரத்தைன்னா, ஸ்ரத்தைங்கிறது சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஸ்ரத்தைக்கு விஷயந்தான் தகராறு. ஸ்ரத்தை அம்மா அப்பா கிட்ட இருக்கலாம், நண்பர்கள்ட்ட இருக்கலாம். யாரையோ ஒருத்தரை நம்புறதுங்கிறது இயல்பு. யாரையோ ஒருத்தரை நம்புறதுங்கிறது இயல்பு. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நம்பித்தான் பண்ணுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கூட நம்பித்தான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மாறுறது? எல்லாம் மாறுறதான். நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது இயல்பு. நம்பாமல் எப்படி வாழ முடியும்? நம்பித்தான் ஆகணும். ஆனால் என்ன ஆகும்? நம்புறதில் சில சமயம் நம்பிக்கை போயிடும். நான் தெரியாமல் நம்பிட்டேன், ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் சொல்கிறோம். ஆனால் இந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம வைக்கிற நம்பிக்கை இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. இந்த வார்த்தைகள்லாம், சாஸ்திரங்கள்லாம் காலங்காலமாக இருந்திருக்கு. டைம் டெஸ்டட் விஸ்டம்ங்கிறாங்க இல்லையா, காலத்தினால் சோதிக்கப்பட்ட ஞானம். அன்றும் நன்மை தந்தது, இன்றும் நன்மை தந்து கொண்டிருக்கிறது, என்றும் நன்மை தரும். நான் சாஸ்திரத்தை நம்பி ஏமாந்து போனேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் சொன்னதை என்னால் கடைப்பிடிக்க முடியலேன்னு வேணால் சொல்லலாமே தவிர, சாஸ்திரத்தை நம்பி நான் ஏமாந்து போனேன், குருவை நம்பி ஏமாந்து போனேன், ஒருவேளை அது வந்தாலும் வருமோ என்னவோ, தப்பான குருவிட்ட போயிட்டா என்ன பண்ணுறது? அதில் தான் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. சரி சுவாமி, குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? குருவை இதில் தான் இருக்குது. நிகமாச்சாரிய வாக்கியேஷு, வேற எங்கேயும் இப்போ சொல்லலை, பின்னால் கடைசியில் சொல்கிறார். ஆகையினால நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம். அவருக்கு தான் தெரியும் என்ன சொல்கிறது, அவருக்கு தான் இந்த கீ அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த சாஸ்திரத்தை புரிய வைக்கிற முறை அவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம்? ஞானசக்தி சமாரூட தத்துவமாலா விபூஷிதா. அதுக்கு முன்னால் ஒரு ஸ்லோகம் இருக்குது, வேதாந்தாம்புஜ சூரியோயா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வேதாந்தாம்புஜ சூரியோயா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வேதாந்தங்கிற தாமரையை மலரச் செய்கிற சூரியனாக குரு இருக்கார். இப்போ தாமரைப்பூ மொக்கா இருந்தால் அதை ரசிக்க முடியாது, அது பூர்ணமாக ரசிக்க முடியாது. அது நல்லா விரிஞ்சுதுன்னா அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அந்த தாமரையை விரிய செய்கிறது சூரியன். அது மாதிரி இந்த வேதாந்தம்ங்கிறதும் எப்படி இருக்குன்னா மொக்கு மாதிரி தான் இருக்குது. இதை சூரியன், இந்த குருங்கிற சூரியன் அந்த தாமரையை விரியும்படி செய்கிறார். அப்போ அதை நாம் நன்றாக அனுபவிக்கிறோம். இல்லை, நிறைய உதாரணம் சொல்லியிருக்காங்க. இப்போது கடலில் ஜலம் நிறைய இருக்குது, உப்பு தண்ணி இருக்குது. அதே உப்பு தண்ணி மேகமாக மாறி மழையாக பொழிகிற போது அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு நம்மளால் முடிகிறது, சுகமாக இருக்குது. அதே மாதிரி நாம கடலில் எடுத்து குடித்தா வேதாந்தத்துக்கு போனால் உப்பு கரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது குருங்கிற மேகம் மழை மாதிரி பெஞ்சுதுன்னு சொன்னால் நமக்கு அது இனிப்பாக இருக்கும். இப்படிலாம் சாஸ்திரங்களில் விசாரசாகரம் போன்ற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் குரு வாக்கியம் மேகத்திலிருந்து விழற மழை நீர் போன்றது. நாம சாஸ்திரத்தை அப்ரோச் பண்ணினோமானா அது எப்படின்னா உப்பு கடலில் உப்பு தண்ணியை குடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம சொல்லுவோம் சாஸ்திரத்தை குறை சொல்லிவிடுவோம். குரு முறைப்படி சொல்லி கொடுத்தா நம்ம உடனே நம்ம சந்தோஷமாக, ஆஹா இந்த சொல்லுக்கு இவ்வளவு பொருள் இருக்கா, இது இவ்வளவு அர்த்தத்தை கொடுக்குறதா அப்படி சொல்லி நாம் ரசிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஆக ஸ்ரத்தைங்கிறது நம்புறதுங்கிறது நமக்கு இயல்பு தான். ஆனால் அதுவும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயத்தில் நம்பிக்கை வர்றது. சாதாரண லௌகிக விஷயத்திலேயே ஒருத்தரை நம்புகிறோம்.
அது சாதாரண லௌகிக விஷயங்கள். ஆனால் இது சாஸ்திர விஷயங்கள். ஆத்மா, புண்ணியம், பாபம், சொர்க்கம், நரகம், பிரம்மம், மோக்ஷம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நம்பிக்கை வரணும்னா அந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஆனாலும் இல்லாததை சொல்லலை, பொய் சொல்லலை, அது உண்மைங்கிற ஏற்றுக்கொள்கிற குணம் இருக்க, அதுக்கு பேர் ஸ்ரத்தா. இதெல்லாம் காலங்காலமாக மக்கள் மனித சமூகத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்த. அப்புறம் குருவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். குருவை நம்ம என்ன குருவை தெரிஞ்சுக்கணும். இப்போ டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டில் 40,000 போலி டாக்டர்கள் இருக்கிறார்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு இது சொல்கிறது. அப்போ இத்தனை டாக்டர், இப்போ எத்தனை டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஊரில் எல்லோரும் போகிறாங்க, அவர்கிட்ட குணமாகி திரும்புகிறாங்க. அவருக்கு அவர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கார், போட்டிருக்கார், போர்டெல்லாம் போட்டிருக்கார். நம்பிக்கை தான் வைத்தியம் பண்ணிக்கிறது. நம்பிக்கை. டாக்டர்கிட்ட ஸ்ரத்தை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிறோம். அது மாதிரி குருவையும் என்ன பண்ணணும், எல்லோரும் போகிறாங்க, வகுப்புக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, நம்பித்தான் போகணும். ஆனால் சில லக்ஷணங்கள் தெரிஞ்சால் சொன்னால் தான் புரியும். குருவுக்கு லக்ஷணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லக்ஷணங்கள்லாம் இருக்கான்னு வேணால் பார்க்கலாம். ஆனால் என்ன கேட்டால் நிறைய குரு கிடைக்கிறாங்க. குருமாருக்கு பஞ்சமே கிடையாது. சிஷ்யனை விட குரு ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நிறைய மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது அந்த மகாத்மாக்களை யாரெல்லாம் எப்படி நம்புறது, எப்படி அவங்கள ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் லக்ஷணம் சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட லக்ஷணங்களை உடைய குருவை நீ நாடுவாயாக அப்படின்னு லக்ஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லக்ஷணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இதில் இல்லை, நிகம ஆச்சாரிய வாக்கியேஷுன்னு இருக்குது. ஆச்சாரியன்கிற பதம் போடப்பட்டிருக்கு. ஆச்சாரியன்கிற சொல்லுக்கு பொருள் ஆச்சினோதி சாஸ்திராணி. சில பேர் சாஸ்திராணிம்பாங்க, சாஸ்திரார்த்தம் சொல்லுவாங்க. ஆச்சினோதி சாஸ்திராணி ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஷ்ச தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே. சாஸ்திரங்களை விளக்கி சொல்கிறவர், சாஸ்திரத்தினுடைய பொருளை விளக்கி சொல்கிறவர், நம்மளையும் நல்ல ஒழுக்க நெறியில் வாழும்படி செய்பவர். ஒழுக்க நெறியில் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, தர்ம மார்க்கத்தில் நம்மளையும் இருக்கும்படி செய்கிறவர். எப்படி செய்வார்னா, தானும் அதுபடி வாழ்ந்து காட்டி செய்வார். ஸ்வயம் ஆச்சரத்தே யஷ்ச, தானும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களையும் அந்த வாழ்க்கையை வாழும்படி செய்து அந்த வாழ்க்கைக்கு தேவையான அறிவையும் கொடுக்கிறவர். சும்மா ஏனோ தானோ இல்லை, வெறும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் புரிஞ்சு வாழ்கிறேன். ஒரு சிஷ்யனும் தன்னுடைய வாழ்க்கையை தான் புரிஞ்சு வாழும்படி செய்கிறவர். என்னமோ சொல்லிட்டார், எங்கள் குரு சொன்னார், நான் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறேன், அப்படி இல்லை. அவனை அறிவுபூர்வமாக செய்யும்படி பண்ணுறவர். அவனுக்கு அவன் எந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிற போது அவனுக்கு அதை ஏன் கடைப்பிடிக்கிறோங்கிற அறிவு அவனுக்கு இருக்கும்படி பண்ணுவார். ஆச்சாரம் இப்போ வேத பாடசாலையெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது, நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது. அதாவது 24 மணி நேரமும் ஆசிரியர் கூடவே இருப்பார். ஆசிரியர் மாணவன் கூடவே இருப்பார். இரவும் பகலும் அவனை பிரிய மாட்டார். ராத்திரி தூங்குகிற நேரம்தான் அவனுக்கு, தூங்குகிற நேரம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமே தவிர தூங்குகிற போது வரைக்கும் கூட இருப்பார். அதுக்கப்புறமும் காலையில் எழுப்பி விடுறதுலேருந்து, நாங்கள்லாம் வேதம் படிக்கிறோம் அப்படி இருந்தது. ஆசிரியருக்கு அவர் அவ்வளோ பொறுப்பாக இருப்பார். எப்படி இவ்வளோ பொறுப்பாக இருந்தாங்கன்னு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஆசிரியர்களை பார்க்குற போது அப்போ இருந்த அந்த வாத்தியாரை நினச்சி பார்த்தா நம்ம அனந்த கோட்டி ஜென்மாவில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி இப்படி ஒரு ஆசிரியர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியுது.
கூடவே இருந்ததா, கூடவே தர்மத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி நம்ம ரொட்டீன் இருக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, வேதத்தையும் சொல்லிக் கொடுப்பார்கள், சம்ஸ்கிருத பாஷை சொல்லிக் கொடுப்பார்கள், அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு அம்மா குழந்தைக்கு எப்படி உணவை கொடுக்குறாளோ அப்படி ஆசிரியர் இந்த ஞானம்ங்கிற ஆகாரத்தை கொடுக்குறார். அப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போல்லாம் பாடசாலைகளில் வார்டன் போட சொல்கிறாங்க. வார்டனே கிடையாது, ஆசிரியரும் குருவும் சிஷ்யனும் சேர்ந்தே இருக்கிறது தான். ஏதாவது சந்தேகம் வந்தால் அவர் தான் சரி பண்ணுவார், அவரே தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார், அவரே தான் கூடவே இருப்பார். அப்படி அவருக்கு வேணால் உதவிக்கு வேறு யாரையா வச்சுருக்கலாமே தவிர, ஆனால் அவருடைய நேரடி கண்காணிப்பில் தான் வேத பாடசாலை. நான் சொல்கிறது வேத பாடசாலை. அப்படி இருந்து பார்த்துருக்கோம், அதனால சொல்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்போ குருவுக்கு லக்ஷணம் என்ன, குருவுக்கு லக்ஷணம் என்னங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிவிடுறேன். விவேக சூடாமணியில் குருவுக்கு லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லக்ஷணத்தை தான் சொல்ல போகிறேன். ஸ்ரோத்ரியோ விருஜினோ காம ஹதோயோ பிரம்மவித்தமஹ பிரம்மண்யுபரதாந்தோ நிரிந்தன இவானலஹ அஹேதுக தயாசிந்து பந்துரானமதாம் சதாம். ஸ்ரோத்ரியா, ஸ்ரோத்ரியான்னு சொன்னால் வேதம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் காம்ப்ரமைஸ் எல்லாம் இப்போ பண்ணிக்கிறோம். வேதம் படிச்சிருக்கணும், நம்ம இப்போ வேதாந்தம் டீச் பண்ணுறவர் வேதம் படிச்சிருக்கணும்னு சொல்ல முடியாது இப்போது. ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரோத்ரியச்சந்தோ தீதே, பாணினி சூத்திரம் அது. ஸ்ரோத்ரியன்னு சொன்னால் வேதம் படித்தவனுக்கு தான் ஸ்ரோத்ரியன்னு பேர். சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் எதை டீச் பண்ணுறாரோ அந்த டெக்ஸ்ட்டு அவருக்கு தரோவாக இருக்கணும், தெளிவாக தெரியணும். எந்த பாடம் நடத்துகிறாரோ அந்த பாடங்கள்னால் அந்த சாஸ்திரப்படி மனப்பாடமாக இருக்கணும். இப்போ பகவத்கீதை டீச் பண்ணுறோம்னா பகவத்கீதை மனப்பாடமாக இருக்கணும். ஆசிரியருக்கு இது ஒரு தகுதியாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த தகுதி இல்லாமல் ஆசிரியர்கள் உண்டு. ஆனாலும் பரவாயில்லை, சிலதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1 முதல்ல சொல்லியிருக்கிறது, சாஸ்திரம் படிச்சிருக்கணும். அவர் ஒரு குருக்கிட்ட சிஷ்யனாக இருந்திருக்கணும். அவர் ஒரு குருவினிடத்தில் சிஷ்யனாக இருந்திருக்கணும். இதுதான் முதல் லட்சணம். அவர் நானே குரு, எனக்கு குரு யாரும் கிடையாதுன்னு சொன்னார்னா அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும், அவர்கிட்ட படிக்கக்கூடாது. ஆகல அவருடைய குருவை அவர் பிரகாசப்படுத்தணும். என்னுடைய குருநாதர் இவர் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக சொல்லணும். அதில் என்ன இருக்குது, எங்கள் அம்மா அப்பா இவர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன வருத்தம் இருக்குது? அது மாதிரி என்னுடைய குருநாதர் இவர், இந்த குருக்கிட்ட தான் நான் படித்தேன் அப்படிங்கிற சாஸ்திரம் என்ன சொல்கிறது, குரும் பிரகாசையேத் மந்திரம் ந பிரகாசையேத் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவை பிரகாசப்படுத்து, குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த மந்திரத்தை நீ வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். குருவை பிரகாசப்படுத்து. ஆக ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கணும், மாணவராக இருந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமான தகுதி. அப்புறம் என்ன சொன்னால், இது ரெண்டையும் சேர்த்துவிட்டேன். அவர் சொல்லிக் கொடுக்குற நூலை அவர் சரியாக படிச்சிருக்கணும், ஸ்ரோத்ரியா. அப்புறம் அவ்ருஜினஹா, 2 சொல்கிறேன். அந்த மனப்பாடம் பண்ணியிருக்கணுங்கிறது ஒன்று, அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவர் ஒரு குருக்கிட்ட கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அவ்ருஜினஹான்னா பாபம் செய்யாதவராக இருக்கணும். சாஸ்திரத்தில் எதெல்லாம் பாபம்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாதவராக இருக்கணும், அவ்ருஜினஹா. அப்புறம் அடுத்தது 3வது அகாமஹதஹா, ஆசையால் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும். அகாமஹதஹ காமேன அகதஹ, காமத்தினால் கொல்லப்படாதவராக இருக்கணும். ஆசையினால் ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய, வேதம் அதை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லுது. ஸ்ரோத்ரியஸ்ய
அகாமஹதா, அகாமஹதான்னா வைராக்கியம்னு அர்த்தம். வைராக்கியம் உடையவராக இருக்கணும், பரிபூர்ண வைராக்கியம் உடையவராக இருக்கணும். அஸ்ரோத்ரியா அவ்ருஜினா அகாமஹதா, ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கணும், பரிபூர்ண வைராக்கியசாலியாக இருக்கணும். ஸ்ரோத்ரியோ விருஜினோ காம ஹதோயோ பிரம்மவித்தமஹா, பிரம்மத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவராக இருக்கணும். இந்த இடத்துல தமஹான்னு போட்டிருக்கு. தமஹான்னு சொன்னால் தான் அறிஞ்சதை சிஷ்யனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவராக இருக்கணும். தான் அறிஞ்சதை சிஷ்யனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற சக்தி உடையவராக இருக்கணும். சொல்ல தெரியாது, சில பேருக்கு புரியும், சொல்ல தெரியாது. சில பேருக்கு நல்லா சொல்ல தெரியும், ரொம்ப தெரியாது. அப்படிலாம் உண்டு எல்லாருக்கும். அதாவது இந்த குருங்கிறது ஒரு தனி விபூதி, பொறுமையாக இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது, அதில் சாமர்த்தியசாலி. இது புரியலைன்னா நான் வேறு உதாரணம் சொல்கிறேன், இந்த உதாரணத்தில் உனக்கு புரியறதா பாரு, இந்த உதாரணத்தில் புரியறதா பாருன்னு எப்படியாவது சிஷ்யனுக்கு புரிய வைக்கணுங்கிற அந்த குணம். பிரம்மவித் தமஹா, ஸ்ரோத்ரியோ விருஜினோ காம ஹதோயோ பிரம்மவித்தமஹா. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பிரம்மணி உபரதா, எப்பவும் அந்த பாடம் நடத்துகிற நேரம் போக மற்றவும் எப்பவும் அவருடைய மனம் ஆழமாக தான் எந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாரோ அதில் அவருடைய மனசு ஆழமாக ஒடுங்கி இருக்கணும். அதை தவிர வேறு எதாவது அவர் பண்ணின்னு இருக்கக்கூடாது. எங்கள் குருநாதர் இதுவும் பண்ணுறார், பிஸ்னஸும் பண்ணுறாருன்னு. கொஞ்சம் கடினம்தான், எல்லாம் எத்தனை இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இதுவும் செய்கிறார், அதுவும் செய்கிறார். பிரம்மன்லேயே ஒடுங்கி இருக்கணும்னு அர்த்தம். எப்பவும் மற்ற தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா நிரிந்தனஹா அனலஹா இவ சாந்தஹா, அமைதியானவராக இருக்கணும், சாந்தமானவராக இருக்கணும். வள்ளுவள்ளுன்னு விழக்கூடாது, எரிஞ்சு விழக்கூடாது, சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அவருடைய சாந்தியே நமக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அறிவோடையும் இருக்கார், ஆழ்ந்த அமைதியோடு, ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த அமைதியும் உடையவர், ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த அமைதியும் உடையவராக இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் என்னென்னா, நெருப்பெல்லாம் அடங்கி போன உடனே, அதாவது விறகு கட்டை போட்டுகிட்டே இருக்கும், விறகு கட்டையெல்லாம் நிறுத்திட்டோம், நெருப்பு மாத்திரம் இருக்குது, புகையும் இல்லை ஜுவாலையும் இல்லை, சாந்தமாக இருக்குது, ஆனால் நெருப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நிரிந்தனஹா அனலஹா இவ, எரிபொருள் இல்லாத நெருப்பை போல. ஹோமமெல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அப்படியே அக்னி அடங்கிடும், அடங்கி இருக்கும், ஆனால் அக்னி பலமாகவும் இருக்கும். அக்னி பலமாக ஜுவாலை இல்லாட்டாலும் புகை இல்லாட்டாலும் அக்னி அப்படியே அடங்கி இருக்கும். அது மாதிரி அந்த அக்னி அடங்கி இருக்கிறது சாந்தத்துக்கு. அக்னிங்கிறது ஞானம், இந்த அடங்கின ஞானம், தன்னை அமைதியாக வைத்து கொண்டிருக்கிற அறிவை உடையவர். நிரிந்தனஹா அனலஹா இவ சாந்தா. அப்புறம் அஹேத்துக தயா சிந்துஹு, அஹேத்துக தயா சிந்துஹு சொன்னால் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்மிடத்தில் கருணை கடலாக இருக்கிறவர். தயா சிந்துன்னா என்ன அர்த்தம்? சிந்துன்னா கடல், தயா சிந்துன்னா கருணை கடல். அஹேத்துக்கன்னா நம்மக்கிட்ட எதையும் எதிர்பாராத, ஒன்று பணிவும் கேட்குற பக்தியும் ஸ்ரத்தா பக்தியும் இந்த இருக்கான்னு தான் பார்ப்பாங்களே தவிர வேறு ஏதாவது ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவானா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆக அஹேத்துக்க தயா சிந்து, அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாளை சொல்கிற மாதிரி அஹேத்துக்க தயா சிந்து.
அப்புறம் ஆனமதாம் சதாம் பந்து, நமக்கு அவர் உறவினராக இருப்பார். நம்மளுடைய மனசில் இருக்கிற எந்த பிரச்சனைகளை சொன்னாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் பற்றி அவர் தீர்வு சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுப்பார். ஏன்னா வேதாந்தம் படிக்கிறவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குமோ தெரியாது, மனசில் என்னெல்லாமோ சிக்கல்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நண்பன் மாதிரி உறவினராக இருந்து, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ பந்துஷ்ச சகாத்வமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ சர்வம் மம தேவ தேவ. அம்மா நீதான், எனக்கு அப்பா நீதான், நீதான் எனக்கு சொந்தக்காரன் உறவினன், பந்துஷ்ச சகா நண்பனும் நீயே, நீதான் எனக்கு அறிவை கொடுக்குற அறிவும் நீயே, செல்வமும் நீயே. சாப்பாடும் போட்டு படிப்பும் கொடுக்குறோம் இல்லையா, சில இடங்களில் அப்படியும் நடக்கிறது இல்லையா. ஆகையினால உணவும் தந்து அறிவையும் கொடுக்கிறது. ஆகையினால எனக்கு எல்லாமே நீதான். அது மாதிரி ஸ்ரோத்ரியா அவ்ருஜினா அகாமஹதா பிரம்மவித்தமஹா பிரம்மண்யுபரதா சாந்தா அஹேதுக தயா சிந்து ஆனமதாம் சதாம் பந்து. ஆனமதாம் சதாம்னா என்ன அர்த்தம்? தன்னை வணங்குகின்றவர்களுக்கு உறவினன். தன்னை வணங்குகின்றவர்களுக்கு உறவினன். ஏன்னா குருங்கிற பாவனையோட வணங்குறவனுக்கு கவலைப்படாதே, நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு நண்பனாகவும் உறவினனாகவும் அதே சமயம் குருவாகவும் இருந்து உபதேசம் பண்ணுறாரோ அது மாதிரி. இதெல்லாம் குருவுக்கு லக்ஷணங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட குருநாதரிடத்தில் அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு அதை என்ன குரு வாக்கியத்தை மீறக்கூடாது. குருவினுடைய வாக்கியத்தை மீறினா நமக்கு கெடுதல் தான் ஏற்படும். அதில் குருவினுடைய வாக்கியத்தை என்னது சிரஸில் வச்சு தாங்கிறது. ஆக நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதா. விஸ்ருதான்னா விசேஷேன ஸ்ருதா வேதாந்த சாஸ்திரேஷு பிரசித்தா. இந்த பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் எப்படியோ நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், சரியான நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்று கீதை சொல்லுகிறது. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரதா ஸ்ரத்தாமயோயம் புருஷா யோயச்ரத்த சயேவ சஹா. மனிதன் நம்பிக்கை மயமானவன். எவன் எதில் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறானோ அவன் அந்த நம்பிக்கை மயமானவனாக இருக்கிறான் என்று கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த லக்ஷணம், அடுத்த குணம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு. சித்தைகாக்ரியந்து சல்லக்ஷியே சமாதானமிதி ஸ்மிருதம். தூணு இருக்குது, சித்தைகாக்ரியன் தூணு. அதுக்கு வியாக்கியானக்காரர் புனஹா அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். புனஹான்னா மேலும்னு அர்த்தம். இங்கே மறுபடியும்னு அர்த்தம் படக்கூடாது. புனஹான்னா மேலும். அவர் எல்லாத்துக்கும் ஹீ சா எது போட்டாலும் போடுறார். அவர் சித்தைகாக்ரியம் சல்லக்ஷியே சித்தைகாக்ரியம் சமாதானம். உயர்ந்த குறிக்கோளில் மன ஒருமுகப்பாடே சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. மேலாம் குறிக்கோளில் மேலான உயர்ந்த சிறந்த நன்மை பயக்கின்ற லட்சியம், லட்சியம்னு சொன்னால் கோல், டெஸ்டினேஷன், கோலில் சித்த ஏகாகிரியம் மன ஒருமுகப்பாடு. இங்கிருந்து நாம் டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறோன்னு சொன்னால் வழியில் எங்கேயாவது ரயிலில் இறங்கினோம்னா, ஸ்டேஷனில் இறங்கினாலும் என்ன இறங்கினாலும் நம்ம மனசெல்லாம் என்ன இதில் இருக்குது, சிக்னல் போட்டுட்டான்னா போட்டுடுவான், அதுக்குள்ளே வண்டி ஏறி நான் டெல்லி போய் சேர்ந்தாகணும். நடுவில் இருக்கிற ஸ்டேஷனில் பூரி சாப்பிட்றது என் லட்சியம் இல்லை. என்னுடைய லட்சியம் அந்த போய் டெல்லி போய் சேரணும். அப்போ என் மனசு எங்கே இறங்கினாலும் என்னோடய மனசு எங்கே இருக்குது, அடிக்கடி சிக்னலை பார்க்குறான், பச்சை கொடி காட்டுறானான்னு பார்க்குறான். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறான். என்ன பண்ணினாலும் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் மனசு அதுலேயே இருக்குது.
அதே மாதிரி இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ணினாலும், குடும்பம் நடத்தினாலும், சிரமம் நடத்தினாலும், என்ன நடத்தினாலும், என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும், பணம் சம்பாதிச்சாலும், உலக சுகம் அனுபவித்தாலும், எனக்கு லட்சியம் மோக்ஷந்தான். நான் ஞானம் அடையணும், முக்தி பெறணும், அந்த அதுக்கான விஷயங்களைத்தான் நான் நினைக்கணும். வேறு எதுலேயும் என் மனசு செல்லக்கூடாது. ஆகையினால் என்னெல்லாம் காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் மனசை அதில் ஒருமுகப்படுத்தி வைக்கிறது. குறிக்கோளில் மன ஒருமுகப்பாடே சமாதானம் என்று கருதப்படுகிறது. ஸ்மிருதம், நினைக்கப்பட்டுள்ளது, பெரியோர்களால் சிந்திக்கப்பட்டுள்ளது, கருதப்பட்டுள்ளது. ஆக சித்தைகாக்ரியந்து சல்லக்ஷியே. சல்லக்ஷியேனா சத்து, லக்ஷிய சத்துனா நல்லன்னு அர்த்தம். இந்த இடத்துல சத்துனா பிரம்மன், மேலான பொருள். சல்லக்ஷியே, மேலான உயர்ந்த பொருளில் மனசை ஒருமுகப்படுத்தி வச்சிருக்கிறது. என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம லட்சியத்தை விட்டுவிடக்கூடாது. கடைசியில் ஆசிரமங்களுக்குள்ளே வேதாந்தம் படிக்க பாலிட்டிக்ஸில் மாட்டின்ட்டு நிறைய பேர் ஆசிரமத்துலேருந்து போன கதை நிறைய உண்டு. அதில் இதுலேயும் எதையா மாட்டின்னு விடுவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம வந்தது எதுக்கு? படிக்கிறதுக்கு. படித்தோமா, முடிஞ்சுதா, போய்டும். இல்லாட்டி என்ன ஆகிடும்னுட்டா, எங்கே போனாலும் மனிதனோட மனிதன் விவகாரம் பண்ணினா கண்டிப்பாக விருப்பு வெறுப்பு வரும். நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதுக்கு பேர் தானே பாலிட்டிக்ஸு. நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ உடனே என்ன ஆகும்? நான் தனியாக போகிறேன்னா, எங்கே போனாலும் இன்னொருத்தனோட சேர்ந்தால் வரத்தான் செய்யும். 2 பாலிட்டிக்ஸுக்கு மினிமம் 2 பேர் வேணும். பாலிட்டிக்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷ்லேயே சொல்லி கருத்து வேறுபாடு. கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து ஒற்றுமையாக இருக்குது. நிஜமாக சொல்லுங்கோ, கணவனுக்கு மனைவிக்கும் கருத்து ஒற்றுமை. நாங்கள் எல்லாத்துலேயும் கருத்து ஒற்றுமை. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சாப்பிட்லான்னா அவளும் கத்திரிக்காய் தான் சொல்லுவாள். நான் வெண்டைக்கான்னா அவளும் வெண்டைக்காய் தான் சொல்லுவாள். அப்படி சொல்லுங்க பார்ப்போம், நடக்குமான்னு. ஏதோ ஒத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லைங்கிற நியாயத்தை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வண்டி ஓடுறதே தவிர 100க்கு 100 விட்டால் கடவுள் நம்மக்கிட்ட நேரில் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்டையும் நம்ம கருத்து வேறுபாடு வந்துடும். உன் படைப்பே தகராறியா அப்படின்னு அவர்கிட்டையும் கருத்து வேறுபாடு வந்து. ஆக இதெல்லாம் நமக்கு இப்போ பாருங்கள், நம்ம லட்சியம் எங்கேருந்து போயின்னு இருக்கு இப்போது, புரியுறதா? இப்போ நமக்கு சமாதானத்துக்கு அர்த்தம் சொல்கிறது லட்சியமா, பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறது லட்சியமா அப்படின்னா, சமாதானத்தை புரிய வைக்கிறதுக்காக எக்ஸாம்பிள். அதில் எல்லாம் மனசை செலுத்தாமல் எதாக இருந்தாலும் சரி, ஏதாவது எங்கே போனாலும் குறை நிறை இருக்கும், எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஏன்னா இந்த ரொம்ப அறிவை தீட்டுற வேலையாக பண்ணுறோமா, அதனால் என்ன ஆகுனா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும் புத்தி. என்ன ஆகும்னா ரொம்ப படிக்க 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 புத்தி ரொம்ப சூக்ஷ்மமாகிடும். அதனால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அதுக்கு உள்ளர்த்தம் என்ன இருக்கும்னு தோண ஆரம்பிக்கும். இது இப்படி சொல்கிறாரு, இதுக்கு உள்ளர்த்தம் என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உள்ளர்த்தத்தை கண்டுபிடிச்சிடுவான், முக்தி கிடைச்சிடும். அது என்ன, இந்த புத்தியோட வேலை இந்த சென்சிட்டிவாக இருக்கிறது. ரொம்ப 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 சூக்ஷ்மமாக சென்சிட்டிவாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நுண்மையான விஷயங்கள்லாம் கூட தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம நுண்மையான புஸ்தகத்தை விஷயத்தை படிக்கிறோமா, ஆகையினால் எதெடுத்தாலும் புத்தி தீட்டிகிட்டே இருக்கும். அதனால் இவன் இப்படி சொல்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம் நீ நினைக்கிற அப்படின்னு இந்த அர்த்தம் இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னு, அப்போ ஜாக்கிரதையாக அவங்ககிட்ட இரு இப்படி சொல்லி எங்கேயோ போய் அங்கே எங்கேயோ சுற்ற ஆரம்பிச்சிடும். கடைசியில் சமாதானம் போயிடும். சமாதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சமாதானம் பண்ணுங்க, அவங்க சமாதானம் ஆகட்டும், சமாதானம் ஆகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வழக்கத்தில் என்ன சொல்கிறோம், சமாதானபுரம்லாம் நம்ம ஊர்லெலாம் கொஞ்சம் நிறைய வருது. சமாதானபுரம், விஸ்வாசபுரம்,
எல்லாம் பாருங்கள் ஸ்ரத்தா தானே விஸ்வாசம், அடுத்தது சமாதானம். இது அவங்க மதத்துலேயும் போட்டுக்கிறாங்க. விஸ்வாசபுரம் சமாதானபுரம்னு போட்டால் கண்டிப்பாக ஹிந்துயிசம் இல்லைன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். விஸ்வாசபுரம்ங்கிறது நல்லது தான், சமாதானபுரம் நல்லது தான். நம்ம புரிஞ்சுக்கிற முறையை பொறுத்து இருக்குது. ஆனால் அது அந்த பாஷையை போட்டாலே அவங்க மதம்னு நினச்சிக்கிறோம். நம்ம சமாதானமாக போகிறதுனா என்ன அர்த்தம்? மனசு அடங்கி ஒடுங்கி இருங்கோ, அடங்குங்க, போரும் சமாதானமாக போங்க, சண்டை போடாதீங்க, சச்சரவு வேண்டாம், அடங்கி இருங்கோ, அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. அந்த அர்த்தம் வேறு. இங்கே சமாதானம்னா என்ன அர்த்தம்? சம்யக் ஆதானம், நன்றாக. இதுலந்தான் சமாதின்னெல்லாம் வந்திருக்கு. ஆக சம்யக் ஆதானம்னா மனம் ஒரு பொருளிலேயே நிறைத்திருத்தல். மனம் ஒரு பொருளிலேயே. சித்தஸ்ய அக்ரே ஏகா ஏவ விஷயா, சித்தஸ்ய அக்ரே ஏகா ஏவ விஷயா, மனதின் முன் ஒரே பொருள் தான். அது மெய்ப்பொருள் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி போன்ற இது விஷயங்கள். அதைத்தான் இவர் சொல்கிறார். அந்த சாஸ்திரத்தில் வேதாந்தம் படிக்கிற போது கிளாஸில் கான்சன்ட்ரேஷன் வேணுமா வேண்டாமா? வேதாந்தம் படிக்கிற போது அடிக்கடி ஃபோனை இப்படி ஒரு தினம் பார்த்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் வேறு கையில் இருக்குது அடிக்கடி. அப்போ என்ன பண்ணுறோம்? திடீர்னு எதாவது வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னா அது இல்லை. கிளாஸில் ஏகாகிரதையோடு இருக்கிறது. வகுப்பில் ஆசிரியர் பாடம் சொல்கிற ஆசிரியரும் ஒருமுகப்பட்ட மனதோடு பாடம் சொல்லணும், பாடம் கேட்குறவங்களும் ஒருமுகப்பட்ட மனதோடு படிக்கணும். அந்த ஒருமுகப்பட்ட மனதை அபியாசம் பண்ணி பழகணும். அதற்கு சகுண பிரம்ம தியானந்தான் வழி. தர்மசாஸ்திரங்களை படித்து சகுண பிரம்ம தியான, தர்மசாஸ்திரங்களை படித்தாலே இந்த சமதமாதிகள்லாம் வந்துடும். ஆனாலும் அவர் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறார். வேத பூர்வத்தை அனுஷ்டானம் பண்ணினாலே சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்குமா கிடைக்காதா? வேதத்தினுடைய முற்பகுதியை கடைப்பிடித்தாலே, கர்மகாண்டத்தை அனுஷ்டானம் பண்ணாலே நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்துடும். சாதன சதுஷ்டய சம்பத்திக்காகத்தான் நம்ம பூஜை ஜபம் தியானம் எல்லாமே பண்ணுறோம். அத்தனையும் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு தான். வாழ்க்கையே சாதன சதுஷ்டயம். நம்ம படுற கஷ்டமெல்லாம் எதுக்கு? படுற அவஸ்தைகள்லாம் எதுக்கு? சாதன சதுஷ்டய சம்பத்தியை திருடப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம். எல்லாமே நமக்கு கஷ்டம் வர்றதேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறார், நன்றாகவே பக்குவப்படுத்துகிறார். எனக்கு வைராக்கியத்தை நன்றாக பண்ணும்படி பண்ணுறார். அதனால் பகவான் நமக்கு என்ன கொடுத்தாலும் அது அத்தனையும் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான வாய்ப்புன்னு கருதி அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆக நிகமாச்சாரிய வாக்கியேஷு சித்தைகாக்ரியந்து சல்லக்ஷியே சமாதானமிதி ஸ்மிருதம். அது நிறைவு செய்யப்பட்டது. அடுத்தது முமுக்ஷுத்வம். ஆக இந்த 6 அம்சங்கள் சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த 6ம் நமக்கு இருக்கணும். மனசில் எண்ணங்களில் கட்டுப்பாடு இருக்கணும். இந்திரியங்கள்லாம் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். நேரத்தை நல்லா ஒதுக்கி மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு அதான் நேரத்தை ஒதுக்கி வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கணும். உபரதி. அப்புறம் நமக்கு வர்ற குளிர் வெப்பம் இதெல்லாம் வரக்கூடிய கஷ்டங்கள், சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் தாங்கி பழகிக்கணும். திதிக்ஷா. சாதாரணமாக ஆசிரமத்தில் என்னன்றது ஆகாரம் ஒத்துக்க மாட்டேங்கிறது. இந்த ஆகாரத்தை பொறுத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமோ, திதிக்ஷைக்கு சொல்லலாமோன்னு எனக்கு தோன்றுறது. ஆசிரமம்னு சொன்னோம்னா ஒருத்தரும் ஒரு விதமான ஆகாரத்தை சாப்பிட்டு பழகிருக்கோமா. இங்கே வந்தோடனே ஒரே மாதிரி ஒருத்தருக்கும் பண்ணித்தர மாதிரி பண்ணணுன்னா இந்த ஃப்ளைட்டில் பண்ணித்தர மாதிரி தான் பண்ணணும். பிளேன்லாம் பண்ணித்தராங்க இல்லையா? பிளேன்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆகாரம் பண்ணணுன்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரதுன்னா பண்ணித்தராங்க ஃப்ளைட்டில் போகிறது. ஆனால் அதுக்கு தகுந்த ஃபீஸ் வாங்கிடுவாங்க, தகுந்த ரூபா வாங்கி அவங்கவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்தந்த மாதிரி பண்ணித்தர தயாராக இருக்காங்க. ஃப்ளைட்டு கிச்சனே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படி இது மாதிரி நடத்த முடியுமா அதிலெல்லாம்? அப்போ அதில் திதிக்ஷை ரொம்ப வேண்டியிருக்கு, பொறுத்துக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு உப்பு கூடி போயிடுத்து, ஒரு நாளைக்கு காரம் கூடி போயிடுத்து, ஒரு நாளைக்கு எண்ணெய் கூடி போயிடுத்து, இல்லை அது இல்லாமல் போயிடுத்து.
எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆசிரமத்து கிச்சனில் எண்ணெய் எத்தனை தடவை மாற்றியாச்சு தெரியுமா? இந்த கம்பெனி எண்ணெய், அந்த கம்பெனி எண்ணெய், அந்த கம்பெனி எண்ணெய் மாற்றினே தான் இருக்கும். பொறுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப வேதாந்தத்தில் நம்ம கவனம் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் இது மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் பொறுத்துக்க முடியிருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுறது, அது பழகி போச்சு, சரீரத்தில் நமக்கு பழகி போச்சு. வெங்காயம் சாப்பிட்டு பழகி போயிடுதுன்னா வெங்காயம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. சொல்கிறேன், திதிக்ஷாங்கிறதுக்கு அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போயிடுவான். காட்டுக்குள்ளே போனால் ஏதோ பழங்களை தான் சாப்பிட முடியும். குளிர் ஜாஸ்தியாக இருந்தால், இது ஜாஸ்தியாக இருந்தால் ஏதோ சாக்கைத்தான் தூக்கி போற்றிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கிடையில் அங்கே வேதாந்தம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னோம்னா திதிக்ஷா எல்லா சௌகரியமும் பண்ணிட்டும் அப்போவும் திதிக்ஷா வரமாட்டேங்கிறது. நமக்கு ஃபுல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நமக்கு திதிக்ஷா வரணும். அவங்களே சொல்ல, எனக்கே அப்படித்தான் நான் சொல்லிக்கிறேன், திதிக்ஷா வர்றதில்லை. திதிக்ஷங்கிறது ரொம்ப அந்த குணத்துக்காக சொன்ன வந்தேன். சமஹா தமஹா உபரதிஹி திதிக்ஷா, அப்புறம் ஸ்ரத்தா சமாதானம். இந்த பொறுத்துக்கிறது நமக்கு சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனை என்ன பண்ண முடியும், இந்த சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறது. சமாதானம் இது ஸ்மிருதம். முடிஞ்சுது. அடுத்தது முமுக்ஷுத்வம். ஸ்லோகத்தை படிக்கலாம். சம்சார பந்த நிர்முக்தி கதம் ஸ்யான்மே தயாநிதே இதி யா சுத்ருடா புத்திஹ வக்தவ்யா சா முமுக்ஷுதா. சா முமுக்ஷுதா, அதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம்னா மோக்ஷத்தில் இச்சைன்னு அர்த்தம். அர்த்தேச்சா, காமேச்சா, தர்மேச்சா, மோக்ஷேச்சா, அப்படி புரிஞ்சுக்கணும். அர்த்தேச்சான்னா என்ன அர்த்தம், பொருளில் இச்சை. காமேச்சான்னா என்ன அர்த்தம், விஷய சுகத்தில் இச்சை. தர்மேச்சான்னா என்ன அர்த்தம், புண்ணியத்தில் இச்சை, ஆசை. இங்கே என்ன அர்த்தம், மோக்ஷேச்சா, மோக்ஷத்தில் இச்சை. மோக்ஷத்துக்கு நிறைய லக்ஷணங்கள்லாம் இருக்குது. மோக்ஷம்னா ஞாபகம் வச்சுங்கோ, நான் முதல்ல ஒரு தினம் சொன்னேன், மோக்ஷ சித்தையேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, இதுலேயே வந்திருக்கு. மோக்ஷ சித்தையே 2வது ஸ்லோகம். அபரோக்ஷானுபூதிர்வை புரோச்சியத்தே மோக்ஷ சித்தையே. அங்கேயே மோக்ஷத்தை பற்றி சொல்லியிருக்கேன். தன்னை பற்றிய அறியாமையை நீக்கி தன்னில் தான் இருத்தல் தான் மோக்ஷம். தன்னை பற்றிய அறியாமையை நீக்கி தன்னில் தான் இருப்பதே மோக்ஷம். இந்த மோக்ஷஸ்வரூபம் சரியாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மோட்சம் மோட்சம் சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர மோக்ஷத்தினுடைய ஸ்வரூபத்தை சரியாக புரிஞ்சுக்க 2 விஷயத்தில் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது நான் பார்க்குறதுல. ஒன்று மோக்ஷஸ்வரூபம், இன்னொன்று மோக்ஷ சாதனம். மோக்ஷ சாதனம் இன்னும் அதுலேயும் இன்னொன்று இருக்குது. மோக்ஷ சாதனத்தை தீர்மானம் பண்ண பிறகு அதுக்கு சாதனத்துலேயும் பிரச்சனை வருது. நிறைய பேர் பொதுவாக மோட்சம் கடவுள் நீங்கள் பூஜை பண்ணினா மோட்சம் கொடுத்துடுவார், மோக்ஷம் மோக்ஷங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பாரத தேசத்தில் நம்ம கலாச்சாரத்தில் தான் இந்த தர்மத்துக்காக மோக்ஷத்துக்காகங்கிறது. வேறு எந்த ரிலிஜன்லேயும் கலாச்சாரத்துலேயும் தர்மத்துக்காக மோக்ஷத்துக்காகங்கிறது எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. நம்ம கலாச்சாரத்தில் தான் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சால் ஒழிய, இந்த மோக்ஷஸ்வரூபம் மோக்ஷ சாதனம் சரியாக புரிஞ்சால் ஒழிய என்னை பொறுத்த வரைக்கும் இது தெளிவாக நிறைய பேருக்கு தெரியலை. அப்படிங்கிறதான் அனுபவத்தில் பார்த்துட்டுருக்கோம். மோக்ஷம் மோக்ஷங்கிறீங்களே, மோக்ஷம்னா என்ன அப்படின்னா மோக்ஷத்தை சரியாக சொல்லணும். சிம்பிளாக இருக்குது, சிம்பிள் மோக்ஷத்துக்கு அர்த்தமெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு அது சரியாக தெரியறதாக தெரியலை. அப்போது இந்த நாட்டில் தான் கல்யாணம் குடும்பம் நடத்துகிறதே புண்ணியம் பண்ணுறதுக்காகத்தான்.
வேறு எதுக்காகவும் கல்யாணம் இல்லை. நம்ம வாழ்க்கையவே நம்ம அதனால தான் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்று குடும்பம் நடத்துறதுக்கு ஒரே காரணம் நம்ம தேசம்தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? அதை விட்டோம்னா போச்சு. தர்மத்துக்காகத்தான் ஒருவனுக்கு ஒருத்தி, வேறு எதுக்காகவும் இல்லை, வேறு எதுக்காகவும் கிடையாது. இவனா வேறு எதுக்காகன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். செக்யூரிட்டிக்கு, ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னு அதெல்லாம் நிற்காது. நம்ம தேசத்தில் இது ஒரு முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, புண்ணியம் பண்ணணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து புண்ணியம் பண்ணணும், பஞ்ச மகாயஜ்யம் பண்ணணும். கிரகஸ்த தர்மம், அறம், இல்லத்தில் இருந்து அறம் மேற்கொள்ளணும். இல்லத்தில் இருந்து நம்மளதில் ஹனிமூனெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ எல்லாம் வந்தாச்சு. கல்யாணம் ஆன உடனே சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பணுங்கிறாங்க. கல்யாணம் ஆன உடனே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வான்னு சொன்னால் அவ்வளோதான். கல்யாணம் ஆன உடனே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வாங்க, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நம்ம திருக்குறள் சொல்லித்தரணும், தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல குணங்களெல்லாம் பண்புகள்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு எந்த கல்யாணத்துலையா சொல்கிறாங்களா? அப்படியே சொன்னாலும் அது கேர் பண்ணுறாங்களா? இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்குது. அது மழைப்படி ஒரு ரிவைவ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன? பேருக்கு பூஜை பண்ணணும், பேருக்கு புண்ணிய காரியங்களை பண்ணணும். புண்ணிய காரியங்கள் அப்பிரதானம், சென்ஸ் ப்ரெஷர் பிரதானம், விஷய சுகம் பிரதானம், அப்புறம் தர்ம காரியங்கள்லாம் அப்பிரதானம். அது பண்ணினா பண்ணலாம், பண்ணாட்டா பரவாயில்லை. அப்படி இல்லை. நம்ம தேசத்தில் தான் இந்த தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. குடும்ப தர்மமே அதுக்குத்தான் வள்ளுவரும் சொல்கிறார். வள்ளுவர் எதை சொல்கிறார்? வேதத்தை சொன்னதானே, சாஸ்திரங்களைத்தானே சொல்கிறார். நான் அளவாக சொல்கிறேன், நிறைய சொல்லலை. தர்மத்தில் இச்சை வேணும், தர்மத்தில் இச்சை வேணும். அர்த்தேச்சா காமேச்சா ஸ்வபாவ இச்சா, அதுக்கு ஒன்றும் கல்டிவேட் பண்ண வேண்டாம். பணம் நிறைய சம்பாதிக்கணும், சுகம் அனுபவிக்கணுங்கிறதுக்கு அதை நீ டெவலப் பண்ணு அப்படி சொல்ல வேண்டாம். அது இயற்கையாகவே பணம் சம்பாதிக்கிற சுபாவமும் சுகம் அனுபவிக்கணுங்கிற சுபாவமும் இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்குது. புண்ணியம் பண்ணணுங்கிற ஆசை தான் இயற்கையாக இல்லை. அதை கல்டிவேட் பண்ணணும். நிறைய புண்ணியம் பண்ணு, நிறைய நல்ல காரியம் பண்ணு, சாகரத்துக்குள்ளே நல்ல காரியங்களை நிறைய பண்ணு அப்படி சொல்லணும். அது குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து இதுவே தர்மேச்சையே தகராறில் இருக்கிற போது மோட்ச இச்சையை பற்றி பேசுகிறோம். மோட்ச இச்சைன்னா என்ன? இது மோட்சத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் நம்ம விளக்கங்கள்லாம் பார்க்கலாம். அந்த ஒரு பாடம் என்ன இருக்குது? தயாநிதே. தயாநிதேன்னா கருணைக்கடலே, கருணைக்கடல். தயாநிதே, சமுத்திரத்துக்கே நிதின்னு பேர் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கிறதுனால சமுத்திரத்துக்கே நிதின்னு பேர். அப்படி சொல்கிறது உண்டு. தயாநிதே, இல்லாட்டி என்னது, கருணை பொக்கிஷமே, இரக்க பொக்கிஷமே, என்னத்தை சொல்கிறது தெரியல. அது அங்கே இருக்குது. ஆனால் இந்த பாடம் எனக்கு பிடிச்சிருக்கு. எது? நான் இன்னொரு பாடம் சொல்கிறேனே, கதம் மே ஸ்யாத் கதா விதே. இந்த பாடம் மே சம்சார பந்த நிர்முக்தி கதம் ஸ்யாத். எனக்கு சம்சார பந்த நிர்முக்தி எப்படி ஏற்படும்? கதா ஸ்யாத், எப்பொழுது ஏற்படும்? விதேன்னு சொன்னால் விதியே, தெய்வமேன்னு அர்த்தம். இந்த இடத்துல விதின்னு சொன்னால் அனைத்திற்கும் ஆதாரமானது, சிருஷ்டிகர்த்தா. பிரம்மாவுக்கே விதின்னு ஒரு பேர், விதின்னு பிரம்மதேவனுக்கே ஒரு பேர் உண்டு. விதேன்னு சொன்னால் சாதாரண நம்ம வழக்கத்தில் தலை விதின்னெல்லாம் சொல்கிறோமே, அந்த விதி இல்லை. அதுவும் சொல்லலாம், அது உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல விதிங்கிற வார்த்தைக்கு தெய்வமே, இறைவா அப்படின்னு அர்த்தம். இறைவா, கருணைக்கடலே,
எனக்கு எப்பொழுது மோட்சம் கிடைக்கும், எப்படி மோட்சம் கிடைக்கும், 2 வார்த்தை இருக்குது. எப்பொழுது முக்தி கிடைக்கும், எப்படி முக்தி கிடைக்கும். சம்சார பந்த நிர்முக்தி. சம்சாரம்னா என்ன அர்த்தம்? சம்சாரங்கிறதுக்கு வார்த்தை சாதாரணமாக நம்ம அடிக்கடி படுற சஞ்சலம்தான் சம்சாரம். நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற சஞ்சலம்தான் சம்சாரம். அந்தःகரணத்தில் இருக்கிற ஒரே துக்கம், அதைத்தான் சம்சாரம் சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் ரொம்ப கவனமாக சொல்லணும்னா சம்சாரங்கிறதுக்கு ஜன்ம மரண பிரவாகா சம்சாரா, ஜன்ம மரண பிரவாகா சம்சாரா. இதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் உள்ளே போகணும் கொஞ்சம் நம்ம ஆழமாக. ஏன்னு கேட்டால் நமக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே. இது நிறைய பேருக்கு புரியுமான்னு எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டால் இது இது முதல்ல புரியணும்னா தேகாத்ம புத்தியே இருக்கக்கூடாது. அகம் சம்சாரி அஸ்மின்னு புரிஞ்சுக்கணும்னாலே ஜீவாத்ம புத்தி வேணும். நான் ஒரு ஜீவன், நான் ஒரு உயிர், நான் எத்தனையோ உடம்பை எடுத்துட்டேன், இன்னும் எத்தனை உடம்பை எடுக்கணுமோ தெரியலையே, ஒரு உடம்பும் எடுத்து நான் சுகதுக்க விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி சுகதுக்கத்துக்கு ஆளாகி கஷ்டப்படுறேனே அப்படின்னு மனசில் நினைக்கணும். அப்போ தான் நான் சம்சாரிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ரொம்ப முடியல சுவாமி, எத்தனை ஜென்மா எடுக்கிறது நான். இந்த ஜென்மாவில் ஒரு வெறுப்பு, வெறுப்புனா என்ன அர்த்தம்? இது பிறந்து வெறுப்புனா வருத்தத்தோடு இந்த இடத்துல சொல்ல வெறுப்பு வரணும். போரும்ப்பா இந்த பிறவி, இந்த ஜென்மா எத்தனை தரம் பிறக்கிறது, எத்தனை தரம் சாகிறது, அதுதான் அந்த எண்ணம் வரணும். அது நமக்கு அது வரணும்னா அது மனசில் பதியணும். அந்த சம்சாரம் சம்சார ஸ்வரூபம் என்னன்னா, ஜீவன் நிறைய ஸ்தூல சரீரத்தை எடுத்துகிட்டே இருக்கான். ஒரு ஸ்தூல சரீரத்தையும் எடுத்து அந்த ஸ்தூல சரீரத்தில் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். அப்புறம் அந்த ஸ்தூல சரீரம் செத்து போய்டுறது, இன்னொரு ஸ்தூல சரீரம் எடுக்கிறான். அந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம், சுகதுக்க போக ஆயத்தனம் ஸ்தூல சரீரம், சுகதுக்க போக சாதனம் சூக்ஷ்ம சரீரம். சுகதுக்க போகத்துக்கு சாதனம் சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தினால ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த ஜீவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த சூக்ஷ்ம சரீரம் நிறைய ஸ்தூல சரீரத்தை அனுபவிச்சு ஒவ்வொரு ஸ்தூல சரீரத்துலேயும் இந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தில் என்னத்தை அனுபவித்தான்? சுகதுக்கத்தை தான் அனுபவிச்சிருக்கான். ஆகையினால பகவானே எனக்கு இனிமே ஜன்மா வேண்டாம், எனக்கு இந்த ஜன்ம மரண பிரவாகம்னு சொல்கிறோமே, இதுதான் சம்சார சக்கரம், இதில் நான் உழல விரும்பலை. இது முதல்ல ஒத்துக்கணும். உடம்புக்கு வேறாக ஜீவன் இருக்குது, அது நிறைய சரீரம் எடுத்திருக்கு, அதில் ஒரு சரீரம்தான் இப்போ வந்திருக்கு. இந்த சரீரம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இந்த சரீரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இந்த சரீரம் உண்மைன்னு நினச்சிண்டு இந்த சரீரத்தில் வாழ்கிற இருக்கிற சுகதுக்கத்தை எல்லாம் உண்மைன்னு நம்புகிறோம். துக்கத்தை உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சுகத்துக்கு ஏங்குகிறோம். இந்த வாழ்க்கையில் இதில் என்ன கிடைக்க போகிறது? அப்படியே சுகம் கிடைச்சாலும் சுகம் நிற்கவா போகிறது? புரிய வேண்டாம். எத்தனை சுகத்தை அனுபவிச்சாச்சு, எத்தனை துக்கத்தை அனுபவிச்சாச்சு. அப்போவாவது நமக்கு துக்கம் வேண்டான்னு சொன்னால் சுகமும் வேண்டாங்கிற வைராக்கியம் வருதோ? வரமாட்டேங்குது. ஆக இந்த பர்த் அண்ட் பர்த் அண்டு டெத்து சைக்கிள் சம்சார சக்கரம். இதிலிருந்து இறைவா எனக்கு விடுதலை எப்போ? நான் எத்தனை ஊராக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாபில் ஊராக மாற்றுறாங்க. ஊராக மாற்றி ஒரு ஊர்லேயும் ஒரு ப்ராப்ளம்.
அது மாதிரி என்னென்னா ஊர் அனந்தம், பெற்ற பேர் அனந்தம், சுற்றும் உறவனந்தம், வினை அனந்தம், வினையினால் உடல் அனந்தம், கருத்தோ அனந்தம், பெற்ற பேர் சீர் அனந்தம், தெய்வம் தெய்வமும் அனந்தம், வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம், சொர்க்க நரகமும் அனந்தம். இவர் பாடுறார் தாய்மானவர். ஆதலால் ஞான சிச்சக்தியால் உணர்ந்து எத்தனை அனுபவிச்சாச்சு. இது இந்த சம்சார வர்ணனை பண்ணி பார்க்கணும். நமக்கே நாம் சம்சார வர்ணனைனா ஒய்ஃபை வர்ணிக்கிறது இல்லை, சம்சார வர்ணனை. அது தப்பாக போச்சு. சம்சாரம்னு ஏன் ஒய்ஃபுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல சம்சாரத்துக்கு அர்த்தம் வேறு. சம்சாரம்னா இப்படி என்னுடைய சம்சாரம்னா ஹஸ்பண்டையும் சம்சாரம் சொல்லலாம், ஒய்ஃபும் தப்பே கிடையாது. என் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சம்சாரம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சம்சாரம், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் சம்சாரம், 2 பேருக்கும் சில்ட்ரன் சம்சாரம், சில்ட்ரனுக்கு அப்பா அம்மா சம்சாரம். கொஞ்சம் விட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆசிரமத்தில் சுவாமிஜியே சம்சாரம் அவஸ்தைன்னு சொன்னாலும் சொல்லலாம். இந்த சக்கரத்திலிருந்து விலகிறது எப்படி? இது சத்தியங்கிற அர்த்தத்தில் பேசுகிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். நான் பிறந்திருக்கிறது உண்மை, என் வாழ்க்கை உண்மை, என்னுடைய ஸ்தூல சரீரம் சத்தியம், என் சூக்ஷ்ம சரீரமும் சத்தியம், நான் அனுபவிக்கிற சுகமும் சத்தியம், நான் அனுபவிக்கிற துக்கமும் சத்தியம். மித்யான்லாம் சொல்லலை. இப்போது பாடமே இப்போ அந்த பாடத்துக்கே வரல. நான் அனுபவிச்சுட்ருக்கேனே. இப்போ எல்லாருக்கும் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? சுகதுக்கம் மித்யான்னு சொன்னாலும் சொல்லிகிட்டு இருந்தால் கூட வாய்தான் சொல்கிறதே தவிர துக்கத்தை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேனே அப்படின்னு அனுபவிச்சுன்னு இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் அது இல்லைன்னா. ஏன்னா அனுபவிக்கிறவன் வேறு, அனுபவிக்கப்படுறது வேறு. அது வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பேசாமல் ஜெகத் சத்தியவாதி கூட்டத்திலே சேர்ந்து விடலாமான் இருக்கு. இப்போ இந்த சம்சார பிரவாகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது எப்போன்னு கேள்வி. எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் கடவுளை அப்படின்னு கேட்குறது. இறைவா, முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே, எனக்கு மோட்சத்தை கொடு. நான் உங்கள்கிட்ட புண்ணியத்தை, எனக்கு மறுபடியும் பிறப்பு கேட்கல, புண்ணியத்தை கொடுத்தா மறுபடியும் பிறக்கணும். நிறைய புண்ணியம் பண்ணால் மறுபடியும் ஜென்மா வந்துடும். நான் பணங்காசு கேட்கல, உலக சுகம் கேட்கல, புண்ணியத்தை கூட கேட்கல. இது எனக்கு எந்த பிரம்ம பதவியும் வேண்டாம், ஒரு பதவியும் வேண்டாம். எனக்கு ஷரீரமே இருக்கக்கூடாது. எத்திர ஷரீரம் தத்திர தத்திர துக்கம், அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருஷதா. பிருகதாரண்யகோபனிஷத்து. ஷரீரம் இல்லைன்னா தான் ஆனந்தம், ஷரீரம் இருக்கிற வரைக்கும் துக்கம். இது 2ஆக போட்டுங்க. ஷரீரம் நான் 2 கவனமாக சொல்கிறேன், 2ஆக போடுங்க. ஷரீரம் இருக்கிற எத்திர ஷரீரம் தத்திர தத்திர துக்கம். ஷரீரம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். இன்னொரு பாஷை, எத்திர ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானம் தத்திர தத்திர துக்கம். நீங்கள் அபிமானத்தை பூர்ணமாக விடாத வரைக்கும் துக்கம் போகாது. எத்திர ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானம், எல்லா அபிமானம், காரண தேகாபிமானம், சூக்ஷ்ம தேகாபிமானம், ஸ்தூல தேக. வேதாந்தத்தில் அத்வைதத்தில் இப்படி சொல்லுவோம். அதை பற்றி நான் சொல்லலை. இருந்தாலும் ஒரு குறிப்பையனா நிறைய புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறதுனால அது படித்ததை சுவாமி சொல்லவே இல்லையேன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நமஹ. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி
அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு